Sorry ass DJ. You can get some. நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அவர்களுடன் வந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் எங்கள் முகாமின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள், தலைமை உரையாற்றியர்கள் அவர்களுக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்மிடையே வரவேற்பு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நமது உதவி திட்ட அலுவலர் மகாலட்சுமி அம்மையார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப சில விஷயங்கள் நம்மளுக்கு நேராக காமிப்பாங்க, அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அவர்களுக்கு நன்றியை நன்றி. Sorry ass DJ. வரதுடும்போது கடாயில் வந்து பயனாச்சுன்னா எப்படி அணைக்கிறது, அது வந்து லைவாக பார்க்கணும். எப்படி அணைக்கலாம் அது கொஞ்சம் மெஷின் பொருளாகி போயிருக்கு, கொண்டு வருது, அதை பார்க்கணும். காலையில் சாப்பிட்டீங்களா? மதியம் இப்போ லஞ்சு இங்கே வந்துருச்சா? சொன்னாரா? இப்போ அது வந்து நீங்கள் தான் பண்ண, எல்லாமே நீங்கள் தான் பண்ண போகிறீங்க, நாங்கள் இல்லை. நீங்கள் வாழ்க்கை சொன்னால் ஒருத்தவங்க ஓட்டம் நான் எப்படி சொல்கிறோமோ அதை ஃபாலோ பண்ணுங்க. கேக்குதா? ஸ்பீச் எல்லாம் இப்போ இல்லை, இப்போ டெமோ தான், செயல் விளக்கம் தான். வாங்க, இப்போ அவர் சொன்னதை சார் சொன்னாருங்களா, எப்படி அதை ஆப்ரேட் பண்ண சொன்னாருங்களா? இப்போ காற்று எந்த பக்கம் அடிக்குதோ அதுக்கு எதிர்வீச்சு நம்ம வரணும், இல்லைன்னா நம்ம மேலே வரும். அப்போ எதிர்வீச்சு காற்று வந்து இந்த பக்கம் அடிக்கா. இப்போ நம்ம அந்த ரிச்சார்ஜ் ஓப்பன் மேற்கு பக்கம் வந்துடும். என்ன பண்ணுறோம், இது பண்ணுறீங்க. ஃபயர் பாயிண்ட் கிட்ட போய் நின்று
பணி புரிய போகிறீங்க, வெளியே ஆஃபீஸாக போயிடலாம், எந்த ஆஃபீஸ் போனாலும் இந்த ஃபயர் எக்ஸிக்யூட்டிவ்லாம் போயிட்டாரு. எந்த ஆஃபீஸ் போய் எல்லா ஆஃபீஸுமே இருக்கும், ஸ்கூல்லையும் இருக்கும். இதை வந்து ஆரம்ப நிலையில் ஒரு ஃபயரை வந்து நம்ம ஈஸியாக அனுப்பிடலாம். ஆரம்ப நிலையில் மின்சாரம் இருக்கும்போது நீங்கள் அடிக்கலாம். இப்போ எலக்ட்ரிக் ஃபயர் ஆகுதுன்னா எலக்ட்ரிக் இருக்கும்போதே நீங்கள் அடிக்கலாம். அதனால் உங்களுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது. இன்னொருத்தங்க யாராவது வாங்க, ஒரு ஆரம்ப நிலையில் உள்ள ஒரு தீயை வந்து ரொம்ப ஈஸியாக அணைக்க முடியும், பெரிய ஆபத்து ஏற்படாமல் தவிர்க்க முடியும். இதுக்காக இதுக்கு பெரிய ஒரு பில்டிங் போல ஃபயர் ஆகிடுது, ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இது போய் அடிக்க முடியாது. அதுக்கு பெரிய பெரிய டாலி இருக்குது. இது வந்து ஆரம்ப நிலையில் உள்ள ஒரு ஃபயரை நம்ம சிறிய நிலையில் இருந்து ஈஸியாக அணைச்சிடலாம். எடுத்துக்கங்க, இப்போ எதுவும் தெரியுமா? எடுத்துக்கங்க, ஃபயர் பாயிண்ட் போங்க, இந்த கையில் பிடிங்க, இது பிடிச்சிங்க, அடிங்க, கையில் வச்சு எய்ம் பண்ணுங்க, ஃபயர் எய்ம் பண்ணுங்க, வாழ்த்து ஜஸ்ட் குட், நல்லா கையில் எடுக்கணும். ஐஸ் காட்டுறதும் கிளாப் பண்ணுறதும் அவங்களுக்கு ஒரு டேக்ஸ் சொல்கிறதும் எதுக்காகனா அவங்களோட பணி வந்து உற்சாகப்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ மேடம் வந்து உள்ளே சொன்னாங்க, எங்களுக்கு வந்து இன்னும் நாங்கள் வந்து ரொம்ப ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். மேடம் சொன்னாங்க உங்கள் பணி வந்து சிறப்பானது, ரொம்ப வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது மாதிரிலாம் எங்களுக்கு சொல்லும்போது எங்களை ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ என்ன எங்கள் ஒர்க் பணி வந்து இன்னும் போயிட்டே இருக்கும். நான் வந்து கொஞ்சம் லைவாக ஓய்வு ஏற்படும் போது இந்த மாதிரியான ஒரு வாழ்த்து சொல்லும்போது எங்களுக்கு வந்து இன்னும் வந்து பூஸ்டாக இருக்கும். நாங்கள் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் நீங்களும் வாழ்க்கையில் வந்து தினமும் அப்பா அம்மா செய்கிறாங்க, செய்யும்போது தேங்க்ஸ்மா, சமைச்சு அவங்க தான் செஞ்சு தராங்க, அம்மா தேங்க்ஸ்மா சொல்லி பாருங்கள், தினமும் சொல்லி பாருங்கள். உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு 2 பொருள் செய்யணும். அதனால் வந்து இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து நீங்கள் வாழ்க்கை தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து இப்போது கடாயில் அம்மா செய்யும்போது ஃபயர் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம், வீட்டுக்கு பெட்ஷீட் வச்சு அன்றைக்கெலாம் சொன்னோன்னா இப்போ யாராவது ஒருத்தங்க வாங்க, நீங்கள் தான் செய்ய போகிறீங்க. இப்போ வாங்க, இப்போ வந்து வீட்டில் நான் சொன்ன மாதிரி பேசணும்னா கடாய் எரிஞ்சிட்டு நீங்கள் வீட்டுக்கு பெட்ஷீட்டோ இல்லை ஒரு இட்லி குண்டா மூடியை வச்சு மூடலாம் சொன்னோன்னா இப்போ இங்கே பெருசாக இருக்குது, நீங்கள் வச்சு இட்லி குண்டா வச்சு மூட முடியாது. அப்போ என்ன செய்யலாம், கீரை கோணியும் பெட்ஷீட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். காற்றுக்கு எதிர் திசையில் போயிடணும், ஏன்னா இல்லைன்னா உங்களால் காற்று இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றலாமா, இல்லை தண்ணி ஊற்றலாமா, ஏன் அதிகமாக இருக்குது? அது வந்து நீங்கள் சொல்கிற விஷயம், இது வந்து அது அப்படி இல்லை. அவங்க வந்து தண்ணியோட டென்சிட்டி வந்து அதிகம், அப்போ அதுனா வந்து கீழே போயிடும். ஆயில் வந்து டென்சிட்டி குறைவு மேலே வரும், மேலே வந்து ஃபயர் அதிகமாகும். இப்போ காற்று என்ன பண்ண மாட்டேங்குது, இந்த பக்கம் இந்த பக்கம் என்னன்னா ஈஸ்ட் காற்று பயிரும் சரிங்கன்னா புகை இருந்தால் அவங்களால பயப்பட்டி பண்ண முடியாது. பயப்பட்டி பண்ணுறது யாருக்கு ஆப்போசிட் பண்ணி சொன்னாங்க, காற்று வந்து ஆப்போசிட் பண்ணி சொன்னாங்க. இது பண்ண கிட்ட கூட போய் போகலாம். என்ன பண்ணுறோம், தூரமாக செய்யலாம், காற்று போய் இந்த பாத்திரம் என்ன பண்ண காற்று என்ன பண்ணோம், மூடிக்கு என்ன ஆகும், அது வெயிட்டு காற்று கிடைக்காம என்ன பண்ணோம், வாங்கிக்கிறோம். சரி வெரி குட்.
கொஞ்சம் மாற்றி போட்டோ நல்லா இருங்க. கிட்ட பண்ணி போகணும், கீழே வச்சுக்கோங்க. நிறையோட கீழே வச்சு பொண்ணை வைங்க, பொண்ணை கிட்ட வைங்க. அதான் கிட்ட போங்க, நல்லா கிட்ட போங்க. ஒன்றாக இப்போ போடுங்க. அனைவருக்கும் மது ஒரு முறை வணக்கம் தெரிவித்து இந்த நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு செஞ்சு எங்களுக்கெல்லாம் எங்களுடைய கருத்தை வந்து தெரிவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கிய இந்த கல்வி தலைஞாசிரியர் மேடம் அவர்களுக்கும் மற்றும் இதர ஆசிரியர்களுக்கும் உங்களுக்கும் எல்லாருமே நன்றி கூறி விடைபெறும். நன்றி, வணக்கம். Sorry ass DJ. You can get some. Sorry ass DJ. You can get some. Sorry ass